வணக்கம் சகோதர சகோதரிகளே. இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியை பற்றி பார்ப்போம். மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு. அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி வடிக்கணுங்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அதை எப்படி வடிக்கணுங்கிறத காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி சட்டி இருந்தால் சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி அப்படி இல்லைன்னா குக்கரில் கூட வச்சுக்கலாம். நான் இப்போ சட்டி இருக்குது, இதில் ஒரு அரிக்காப்படி மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ போடும். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். எவ்வளோ? ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சா சாதம் நல்லா வந்துடும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கழுவி வாஷ் பண்ணிட்டு வரேன். அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள். இப்போ இதால் 1 டம்ளர், ஒரு அரிக்காப்படி. இது வந்து 1/4 கிலோ பிடிக்கும் கரெக்டாக. இதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம்ன்றது 4 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நம்ம குயிக்காக ஒரு 2 மணி நேரம் நான் இப்போதைக்கு ஊற வைக்கிறேன். ஊற வச்சு மூடி வச்சுட்டு போயிடுறேன். சமைக்கும்போது வந்து பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் குறையணும்னு சொன்னால் தொடர்ந்து 1 மாதம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக 3 kg 4 kg குறைக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சாச்சுமா. இப்போ இதை கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கிறதுன்னு நல்லா கொதி வரும்போது எடுத்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு போயிடணும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மூடி இல்லாதவங்க இங்கே பாருங்கள் கொதிக்குது. மூடி இப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு நல்ல பிளேட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டு இப்படி ஒரு தட்டு போட்டு கூட நல்லா க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க. இப்படி மூடிடுங்க. 20 நிமிஷம் கழித்து திறக்கலாம். இதுக்கு மூடியோட வச்சிங்கன்னா மூடி போட்டு பாருங்க, அதை கொதிக்குது பாருங்க. சட்டியே அது இந்த பாருங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் கேஸை நிறுத்திட்டு போயிடணும். 20 நிமிஷம் அந்த சூட்லேயே அது வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பற்ற வச்சு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா சாதம் ரெடி ஆகிடும். குக்கரில் வைக்கிறவங்க 10 விசில் விடணும். ஒரு 4 விசில் வந்து விட்டுட்டு சிம் பண்ணி விட்டுடுங்க. சிம் பண்ணி விட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அதான் வேகும் இந்த சாதம். அதனால் நீங்கள் இப்போ வந்து இது பண்ண கொதிக்கிற சமயத்தில் இங்கே பாருங்கள், கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே மூடி வச்சுட்டேன். இப்போ 20 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா சாதம் வந்து 3/4வாசி வெந்திருக்கும். அதுக்கப்புறம் பற்ற வச்சு போட்டால் சாதம் மீதி ஃபுல்லாக வெந்துடும். அடுப்பை இப்போ பற்ற வச்சு போடலாம். பாருங்க, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் பாதி குக் ஆயிடுச்சு பாருங்க. 3/4வாசி மீதி இருக்கிறத இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த சாதம் எப்படி மலர்ந்துருக்கு பாருங்க ஓரளவுக்கு. மீதி இப்போ 10 நிமிஷத்தில் சாதம் ரெடி ஆகிடும். ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. இது பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்லா வெந்துடுச்சு ரைஸு. இதோட ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஸ்டவ்வை. 10 நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா அரிசி சாதம் கொதிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை போட்டு கொதிக்க வச்சுருக்கணும். சாதம் அதுக்கப்புறம் நிறுத்திட்டு 30 நிமிஷம் கழித்து அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இதுக்கு குக்கிங் டைமு 25 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் இந்த எதுவும் கிடையாது. ஊற வைக்கிறது மட்டும் 4 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். 2 மணி நேரம். நான் இப்போ 3 மணி 2.5 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். நல்லா காலையிலே கூட 8 மணி, மதியானம் சமைக்கிறீங்கன்னா ஒரு 8 மணிக்கெல்லாம் ஊற வச்சிங்கன்னா கூட நல்லது தான், சீக்கிரம் வேகும். இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாரம்பரிய அரிசி இது. இதை வந்து நீங்கள் சமைச்சு குழந்தைங்களுக்கும் இப்போ இருந்தே பழக்கப்படுத்துங்க. வாரத்தில் 1 நாள் இந்த ரைஸ் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு போதும். இதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. அதுவும் சுகர்காரவங்களுக்கு நல்லது. ஏன்னா தோல் மட்டையோடு இருக்கிறனால இந்த அரிசி. இதை பாருங்கள், 1 kg. இந்த பாருங்க சகோதரிகளே, மாப்பிள்ளை சம்பா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு மணத்தக்காளி காரக்குழம்பு, கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். இது ஹெல்த்தியான டிஷ்ஷு. நம்மளுடைய சேனல்லே எப்பயுமே வீட்டில் சமையல் தான் ஆரோக்கியம், ஹோம்மேட் சமையல் ஆரோக்கியம்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு சமையலும் செய்கிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜாஸ்தி விலைலாம் கிடையாது. இதை பாருங்கள், 90 ரூபா தான் 1 கிலோ. இந்த ரைஸ் 1 கிலோ 90 ரூபா தான். எல்லா அந்த ஆர்கானிக்ஸ் கடையில் எல்லா இடமுமே கிடைக்கிது. மாப்பிள்ளை சம்பான்னு கேட்டு 1 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு ஆள் எப்படியும் ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். குடும்பத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே கொடுங்க, ஆரோக்கியமாக இருக்கும். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.